செகண்ட். ஏய் யா ஒன் மோர் டியூப் தெரியுது. அஜ்மல் மாஸ்டர் 24 போட்டு கீழே வெச்சு. ஓகே மாஸ்டர் மேல இருந்து சார் என்ன திடீர்னு படம் எடுத்த நாடாச்சு, ஷூட்டிங் பார்க்கலாம்ல, அப்படியே உங்களையும் பார்க்கலாம். அரே ஒரு கதையை படிச்சேன் சார், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. எனக்கு தூக்கம் வரலன்னா தான் கதை படிப்பேன். படிச்சேன், தூக்கமே போயிடுச்சு. அப்படியா? என்ன சொல்றீங்க? கதை, திரைக்கதை, வசனம், கேகே யாரவன்? ஆட கண்ணன் சான்ஸ் கேட்டு வருவான் சார். ஹீரோவா தான் நடிப்பேன்மா. நீங்களும் பார்த்திருப்பீங்க. என்ன சார் இது? எல்லா பேஜ்ல கவர்மெண்ட் சீல் மாதிரி போட்டிருக்கு. கதையை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். அடேங்க அப்பா, நான் இன்னைக்கே படிக்கிறேன் சார். படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதை நாம பண்றோம். நீங்க ஷூட்டிங்ல இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நாளைக்கு பார்ப்போம். ஓகே சார். எஸ்கியூஸ் மீ, சார் இருக்காங்களா? என்ன விஷயம்? சப்ஜெக்ட் சொல்லணும். அவர் என் கதையை என்ன கேட்கல. நீ போயிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து பாரு. 2 வருஷம் கழிச்சு அவர் வந்து என்ன பார்க்க சொல்லு. வாஸ்து சரியில்லை, வேற கம்பெனி பார்ப்போம். சப்ஜெக்ட் சொல்றான். என்ன யோசிக்கிற? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சார்? 10 வருஷமா இந்த கதையை நான் நடிக்கிறதா நான் யோசிச்சிருக்கேன். வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் யோசிக்கல. என் கதையை கொடுத்துருங்க, நான் போறேன். கேகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ யோசிக்க ஆரம்பிச்சப்போ இந்த கதையை நீ பண்ணலாம். ஆனா முடிக்கும் போது உனக்கு 10 வயசு கூடி இருக்குல்ல. ஹீரோ வேற காலேஜ்ல இருந்து வராங்கிற, படத்துல 4 டியூட் வேற வச்சிருக்க. நீங்க சொல்றபடி பார்த்தா 25 வயசுல நடிக்க வந்தவங்க 25 வருஷமா டியூட் பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களும் தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. விவாதம் பண்ண வேண்டாம் கண்ணையா. நீ பண்ணிருக்கிற கதையில வர ஹீரோ எங்கேயும் நடிச்சிடாம புரிஞ்சுக்கிட்டு உணர்வுகளை வெளிப்படுத்துற கதாபாத்திரமா பண்ணிருக்க இல்லையா? கரெக்ட் சார். ஆக்டிங்கும் டைரக்ஷனும் ஒரு ஹார்ட் ஆபரேஷன் மாதிரி சூட்சமமா தெரிஞ்சவங்க மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். You know what Stanislavski said about acting? Acting is not reacting, it is behaving. I know. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. நானும் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் சார் சினிமாவுக்கு வந்திருக்கேன். கேகே, உன் கதையை படிச்சாலே நீ யாருன்னு தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா சார் ப்ளீஸ் சார், கோடம்பாக்கத்திலே ஒரு திறமையானவர், இவர் திறமை இல்லாதவர்னு யாரும் இல்லை. வாய்ப்பு கிடைச்சவங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க 2 பேர் தான் இருக்காங்க. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், கடைசி வரைக்கும் நன்றியோட இருப்பேன். இல்லைன்னா என் கதையை கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். கண்ணையா, தப்பா எடுத்துக்காம ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்காரு. நான் சார்கிட்ட பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். ஓவர் வாய் ரொம்ப பேசுறான். தமிழ்நாடே இவனை பத்தி பேச போகுது சார். எதை வச்சு சொல்றீங்க? ஜோஷிகர்னு சொல்லிட்டான். அப்ப நீங்க ஜோஷிகாரனை வச்சு படம் எடுங்க, என்ன விட்டுடுங்க. இருங்க, கோச்சிக்காதீங்க. கோடிக்கணக்கில் பணம் போடும்போது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல சார். நீங்க தைரியமா பண்ணுங்க. நல்ல கதையை எல்லா காலத்திலயும் மக்கள் ரசிக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த படம் ஹிட். சார், இந்த படம் யார் பண்ணாலும் ஹிட். ஒரு யூத் ஹீரோ பண்ணா பெரிய ஹிட். அதான் நான் சொல்றேன். அதை பேசி பிரயோஜனம் இல்லை. அவன் கதையை தரமாட்டான். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். ப்ளீஸ். ஹீரோ கண்ணையா, கேகே சார் வா. உங்க கையால நம்ம ஹீரோக்கு அட்வான்ஸ் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். கண்ணையா, இனிமே நீ ஹீரோ தான். சார் வணக்கம் சார். இந்த வருஷம் பெரிய ஹீரோ வருவீங்க சார். பென்ஸ் கார் ஓட்டுவீங்க சார்? வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேரிங் நட்டி வச்சுட்டு பின்னாடி உட்காருங்க, போயிட்டே இருப்போம். சார் மின்னல் மாதிரி வர போறீங்க. ஃப்ளைட் கரெக்ட் டைமா? கரெக்ட் டைம் தான். எங்க உட்காரலாம்?
அக்கா ஃபோன் கொடுங்க. இது பிடிங்க. சரவணா. மைட்லி எப்படி இருக்க? இத நான் ஃபோன் பண்ணும்போது கேட்காத, நீ ஃபோன் பண்ணி கேளு. சரி கட் பண்ணு, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். பரவாயில்ல. எங்க இருக்க? சென்னை ஏர்போர்ட். ஹைதராபாத்ல இருந்து வந்துட்டியா? இப்பதான் ஃப்ளைட்ல இருந்து வந்து ஃபோன் ஆன் பண்றேன், அதுக்குள்ள நீ பண்ணிட்ட. அதான் மைதிலி. எங்க அப்பா ஆரஞ்சு கலர் ஷர்ட் தானே போட்டிருக்க? எப்படி கரெக்டா சொல்ற? நீ இன்னும் இந்த மைதிலியை புரிஞ்சுக்கல. நீ லைஃப்ல பெரிய ஆள் ஆகிறதுக்கும் நான் ஒரு வழி சொல்றேன். என்ன ஆச்சு உனக்கு? சொல்றத செய். கன்வேர் பெல்ட்ல ஒரு லெதர் பாக்ஸ் வருது பார். அதுல 5 கோடி இருக்கு. எடுத்துக்கிட்டு போய் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணி போச்சுக்கோ. எப்படி இருக்கீங்க ஃபிலோமினா? நல்லா இருக்கேன். ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா? ஆல்மோஸ்ட். தேங்க் காட். இந்த வருஷம் நீங்க பெரிய டைரக்டர் ஆயிடுவீங்க சார். தேங்க் யூ. ஆனா ஹீரோயின் கண்டிப்பா நானா இருக்காதுக்கா, பெரிய ஹீரோயினா இருக்கும். எங்க போயிட்டு இருக்க? ஹைதராபாத். மகேஷ் பாபு படம். ஓ, பெரிய ரேஞ்ச் தான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பிரதாப் பத்தன் சார் டைரக்ட் பண்றாரு. ஹீரோ நியூ ஃபேஸ் தான். அருமையான கதை சரவணா. ஷோ ஹிட். லைன் மட்டும் சொல்ற, கேக்குறியா? ஏன் ஃப்ளைட் லேட்டா? ஐயா, வா ஃபிலிம் போலாம். நான் போயிட்டு ஃபோன் பண்ணுவேன். நானே கூப்பிடுறேன்னு சொல்லி கட் பண்ணிடு. ஓகே, பாய். பாய். வரீங்க. சரவணா, மைத்லி போனுச்சே பாத்தியா? பார்த்தேன். அப்புறம் சென்னையில் என்ன விசேஷம்? ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், தூங்கவும் இல்லை தாங்கவும் இல்லை. என்ன? நாளைக்கு பிரதாபோத்தன் சார் படத்துக்கு பூஜை. ஆமா, நியூ ஃபேஸ் ஹீரோ. நான் தான் ஹீரோயின் மைத்லி சொன்னிச்சு. அட, அது நியூ ஃபேஸ் இல்லப்பா. கடைசியில் அல்ல அதை ஏலே சொல்ல வச்சுட்டான். அந்த ஃபேஸ் நம்ம கண்ணையன் ஃபேஸ். நம்ம கண்ணையாவா? அட ஆமாப்பா, அவனை தவிர தமிழ் சினிமாவே அதிர்ச்சியில் இருக்கு. சினிமால யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சவங்கிறதுனால நம்ம கண்ணையாவை கிண்டல் பண்ணக்கூடாது. கண்ணையா ரூம்ல தானே இருக்கா? ரூம் பூட்டியில் கிடக்கு. ஐயோ, அப்ப ரூம் சாவி கண்டுபிடிச்சிடலாம் வா. ஃபிட்னஸ் ஒன்ல கண்ணையனா? அது 10 கோடி ப்ராஜெக்ட். படத்தை ஹிந்தியில் டப் பண்ணுறோம், இங்கிலீஷில் ரீமேக் பண்ணுறோம். ஒரு நிமிஷம். எஸ், என் பேர் சரவணன். சரி, கண்ணையாவை பார்க்கணும். ஒரு நிமிஷம். அது 110 கோடி ப்ராஜெக்ட். சாக்கி சார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். சாக்கி ஓகே, டைவ் அடிக்கிற குதிரை மேலே தானே டப்பு கட்ட முடியும். என்ன முஸ்தபா, அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. யார் இவரு? யாருக்கு தெரியும்? சார் இல்லை, சரவணன் ஒருத்தர் வருவார். இந்த சாவியை கொடுத்துருங்கிறது சாரோட ஆர்டர். சாரை பார்க்க முடியாதா? சாரு டைரியை பார்ப்போம். 6 மணிக்கு ஹார்ஸ் ரைடிங், 7 மணிக்கு ஜும்மிங், 8 மணிக்கு ஆவி குளியல், 1 மணிக்கு லஞ்சு, 1:30க்கு ஓய்வு எடுக்கிறார், 2 மணிக்கு பிறண்டு படுக்கிறார், 3 மணிக்கு மூஞ்சி கழுவுறார். ஐயோ, இதுக்கு நடப்பார். அந்த பொண்ணு வேற மஜாசுன்னு வந்துடும். சாரி, சான்ஸே இல்லை, பார்க்க முடியாது. நீங்க? நானு சர்மா, ராம் கோபால் சர்மா, மேனேஜர். ஓ, எந்த பேங்க்ல? 1000 பேங்க் இருக்கு, 5000 மேனேஜர் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு திலீப் காந்த், அவரோட ஒரே ஒரு மேனேஜர் ராம் கோபால் சர்மா. இந்த திலீப் காந்த் யாரு? நாளைக்கு காலையில் கோடம்பாக்கம் பிரிட்ஜ்லேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோ வரைக்கும் 2 சைடும் கொடி கட்டி பறப்பாரு. அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்க. திலீப் காந்த் சார் கிட்ட என் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. நன்றி. எஸ், நீங்க? நானா? புறம்போக்கு. நம்மளு என்ன முஸ்தபா, 10 நாள் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள கண்ணையா ஹீரோ ஆயிட்டான், பேரை மாத்திட்டான், மேனேஜர்லாம் வச்சுட்டான். அதான் சினிமா. 2 டீ. இல்ல, ஒண்ணு போதும். ஹலோ, ரெட்டி சார். சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே. என்ன சரவணா?
ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ரொம்ப சாதாரணமா நடந்துடுது முஸ்தபா. ஆனா அதுக்காக நம்ம தான் பல வருஷம் போராட வேண்டியிருக்கு. புரியலையே. படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெட்டி சார் கண்டிப்பா பண்ணுங்கிறாரு. அல்லாஹ் கொடுக்கறத யாரும் தடுக்கவும் முடியாது, அல்லாஹ் தடுக்கிறத யாரும் கொடுக்கவும் முடியாது. அல்லாஹ் உனக்கு அள்ளி கொடுப்பான் சரவணா. ஓம் திரவந்தே ஜாராபரணா திரவந்தேவோ ப்ரஹஸ்பதிः திரவந்த இந்திரஸ்யாக்னிஸ்ய நாஸ்கந்தாரகிதாம் த்ருவாம் மகாகணபதயே நமः ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஹீரோக்கு மாலை போடுங்க. ஓம் சதமானம் பவதி சதாயுர் புருஷ சதேந்திரஜாயுஷ்டேவேந்திரஜே பிரதிதிஷ்டதி. இரு எல்லா கேரக்டரும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துல உங்களுக்கு எதுவும் கேரக்டர் இல்ல. உன்னை விட நாங்கெல்லாம் நல்ல கேரக்டர். எங்களுக்கு அங்க வேலை இருக்கு, நீ இந்தாண்டவா. சாங்கு ஜெர்மனில. திலீப், கங்கராஜ், டிவிக்காரங்க வெயிட் பண்ணாங்க, சீக்கிரமா. நான் கதை வசனம் எழுதிய முதல் படம் இது. இந்த கதையை நான் வந்து டாக்டர் பிரதாப் போத்தன் சார் கிட்ட சொல்லும்போது ஒரு படிச்சுட்டு ஏற்கனவே இதில் ஏன் ஹீரோவாக நடிக்கலாமேன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. உடனே பக்கத்தில் இருந்த பாலாஜி சார் வந்து பிரதாப் போத்தன் சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நான் உன்னை நம்புகிறேன், நீ நடின்னு எனக்கு திலீப் காந்த்னு ஒரு பேரை வச்சு எனக்கு உங்கள் முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க. அதை டிஃப்ரெண்ட் கேரக்டர் நான் எழுதி நானே நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரவணன் எங்க படம் பண்றோம். ஹலோ சார். ஆல் தி பெஸ்ட். ஒரு நிமிஷம். யூ நாட். சரவணா, தேங்க் யூ சொன்ன வந்தது. சார் என்னோட ரூம்மேட் சார். அப்படியா? ஆமா சார், ரெண்டு பேரும் ஒண்ணா தான் தங்கி இருக்கோம். ஓகே, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். குட், ஆல்வேஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். சார் நம்ம கிளம்பலாம் சார். ஏர்போர்ட் பர்மிஷன் தான் வாங்கிடலாம். மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். டோன்ட் வரி. இந்த படம் கண்டிப்பா நல்லா வரும். ஸோ ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் படம் நல்லா வரணும். தேங்க்யூ. அவர்தான் ஹீரோ. டேக் 1 2 3 4